என் தங்கமே, இந்த கருப்பனை வணங்கி நான் காண்பித்த இந்த எண்ணெய் ஒரு எண்ணெய் தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம், என்ன காரணம் என்று வெளிப்படையாக சொல்ல போகின்றேன். நம்பிக்கையோடு கேட்பதற்காகத்தானே வந்திருக்கின்றாய். என் குழந்தை, நீ உன்னுடைய மனநிலையை முழுமையாக உணர்ந்துத்தான் இப்போது உன் கருப்பன் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அதிலும் முக்கியமாக இன்று நடந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சம்பவத்தினால் உன் மனதிற்குள் தோன்றிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லோருமே நமக்கு முக்கியமாக தெரிகின்றார்கள். நம்மை சுற்றி இருப்பவர் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நான் நினைக்கின்றோம். ஆனால் இவர்கள் யாருமே நம்மை மட்டும் ஏன் முக்கியமில்லாதவராக இருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கான முக்கியத்துவத்தை இவர்கள் ஏன் கொடுக்கவில்லை என்றுதானே என் குழந்தை நீ மனமருந்தி கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, எனக்கென்று என்ன அடையாளம் இருக்கின்றது? நான் யாருக்காக நாம் வாழ்கிறோம் என்று எதற்காக எனக்கு புரியவில்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மிக பெரிய ஏக்கம் ஒன்றும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று உன் கருப்பன் பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் உன் கருப்பனை நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று தான் சொல்ல போகின்றேன். இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்றும் வெளிப்படையாக சொல்ல போகின்றேன். நடந்தது என்னவோ அதையெல்லாம் உன் கண் முன்னே நடந்தது எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய். ஆனால் இனி என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாமல் தானே நீ புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாய். வாழ்க்கையில் எந்த பக்கம் செல்லலாமோ, எப்படி திசை திரும்புமோ என்று தானே குழப்பத்தில் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா? உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற உன் கருப்பன் நான் நிச்சயமாக உனக்கு அதனை தந்துவிட வேண்டும் என்றுதான் இப்போது உன் இல்லத்திற்கு உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்போது எல்லாம் அதிக பயத்தோடு நடுங்கி கொண்டு இருக்கின்றாய். வெளியில் உன்னால் செல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் உன் மனப்படுகின்ற பாட்டினை உன் அப்பன் நான் அறிந்தேன். எந்த திசை நின்றாலும், எந்த பக்கம் செல்ல நினைத்தாலுமே அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும், குடும்பத்திற்குள்ளே உன்னுடைய நிலைமையை கண்டு யாரிடமும் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை. உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதானே போராடி கொண்டிருக்கின்றாய். நிரூபிக்க முடியாமல் நீ தோற்று போய் நிற்கின்றாய் அல்லவா? தங்கமே, நீ இழந்த உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டு உனக்கு தந்துவிடத்தான், சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இனிமேல் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. என்னை நோக்கி நீ செய்யும் நேர்மையான பிரார்த்தனை எதுவும் வீணாகவே இல்லை. வீணாக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உன் மனதில் உள்ள அர்த்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன்?
என் பிள்ளையே, நீ எந்த ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையில் இழந்து விட்டதாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, அந்த சந்தோஷம் வந்து சேரப்போகின்ற நாள் நெருங்கி வந்து விட்டது. கடந்த காலத்தை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே முடிந்து விட்டது. இனிமேல் நடக்க இருப்பதை மட்டும் எண்ணி என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த ஒரு சிக்கல்களுக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். உன் கனவு நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான். அதற்காக என் குழந்தை நீ சோர்ந்து விடாதே. உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை. நான் அந்த சோதனையில் இருந்து நிச்சயமாக உன்னை வெளியே கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என்று உறுதி செய்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்க இருந்த சில விஷயங்கள் தட்டி போனது. அதனை மீண்டும் பெற முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் இந்த கருப்பன் உனக்கான 3 நினை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ இந்த கருப்பனை வணங்கி 3இல் ஒன்றினை தொட்டுவிடு. என் குழந்தையே, உன்னை நெருங்கி யாரேனும் வந்தால் நீ உடனடியாக மலர்ந்து விடக்கூடாது. அதற்காக அவர்கள் விலகி சென்றால் உடனே உதிர்ந்து விடவும் கூடாது. உன் மனதை எப்பொழுதுமே வெற்றிடமாகவே வைத்துக் கொண்டால் போதும். நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது உன் வாழ்வில் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். என் குழந்தை, நீ சந்தோஷமாக மட்டும்தான் இருக்க போகின்றாய். வாழ்க்கை உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்து விட்டது. போதும் போதும் என்கின்ற அளவிற்கு நீ கற்று தேர்ந்து விட்டாய். என்ன இந்த வாழ்க்கை என்பதை சகித்து கொள்வதை விடுத்து, இவ்வளவுதானா இந்த வாழ்க்கை என்று சகித்து கொண்டு நீ வாழ பழக ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? தந்தையே, நீ என் வாக்கினை நம்பிக்கையோடு கேட்டாய் அல்லவா? நீ எங்கு சென்றாலும் திரும்புகின்ற திசைகளில் எல்லாம் உன் கருப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி அளிப்பேன். கஷ்டங்களை தீர்த்து தருவதற்காக பாதங்களை நான் உருவாக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ இழந்ததாக நினைப்பது மீண்டும் உன்னை தேடி வந்துவிடும். நான் உன்னை தேடியும் வர வைப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு இதுவரை தந்தது